நானும் அண்ணனும் ஒரு பையனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? அப்பனுக்கும் ஒரு எம்எல்ஏ மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். இப்ப அவங்க 2 பேரும் சுவிட்சர்லாந்துல இருக்காங்களாம். தங்கமான பையன், வசதியான பையன். நாம என்ன பார்த்து வச்சாலும் நடக்கிறது தினங்க நடக்கும். அதானே. ஏண்டா இப்ப தேவையில்லாம எதுக்குடா அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரு யார கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு என்னடா? சக்தி, கொஞ்சம் பேசாம இரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா ராஜி இந்நேரம் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்கும்னு மனசுல தோணுச்சு, சொன்ன. இது என்ன தப்பா? என்னுடைய இயலாம ஆதங்கம் அதை கூட சொல்லக்கூடாதா? சித்தப்பா, இப்ப எனக்கு என்ன ஆச்சு? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். ராஜிய கதிர் கண்ணுக்குள்ளதானே வச்சு பாத்துட்டு இருக்கான். அண்ணே, நீங்க பார்த்த மாப்பிள்ளைய விட நம்ம கதிர ராஜிய நல்லா தான் பாத்துக்கிறான். அதுவும் இல்லாம சுவிட்சர்லாந்துல பொண்ணு இருந்தா நீங்க அடிக்கடி போய் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? தூரமா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணை போய் சுலபமா பார்க்க முடியலையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இது எதிர்த்த விட நீங்க ஜன்னல் பக்கம் நின்று கதவு திறந்து பாத்தீங்கன்னா உங்க மகளை நீங்க பார்த்து விடலாம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கொடுப்பனையெல்லாம்? ஆரம்பத்துல நீ ஐபிஎஸ் ஆகணும்னு தான் நானும் நினைச்சேன். அப்புறம் நல்ல வரன் வந்த உடனே அதெல்லாம் வேணாம், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுன்னு சொன்னேன். தெரியும்பா. இப்பவும் ஐபிஎஸ் ஆகிற எண்ணம் இருக்குன்னு சொல்ற. ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியலையே. என்ன அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருகுறாரு. இல்லப்பா, நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா அதுக்கு தயாரும் ஆயிடுவேன். நம்ம ஒரு கோச்சிங் சென்டர்ல விசாரிச்சோமே முன்னாடி, அங்க மறுபடியும் பேசட்டுமா? உன்னை சேர்த்து விடுறேன். ஆஹா, இல்ல 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 வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே பேசி வச்சிருந்த இடம் தானே. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. மறுபடியும் நாங்களே பேசிக்கிறோம். என்னண்ணே, இலைக்கு முன்னாடி கலெக்டர் ஆகணுமா போலீஸ் ஆகணுமான்னு பேசணுமா? சாப்பிடுங்கண்ணே, ஆறி போகுது. பாத்தியலான விதிய நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கல. கடைசியில நாமளே சம்பந்திகளாயிருக்கோம். ஆயிரம் சண்டை போட்டாலும் இப்போ ஒண்ணு மண்ணா உட்காந்து விருந்து சாப்பிடுறோம்ல. அண்ணன் மனச கரகரன்னு கரைக்கிறாளுல, விட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாருங்க. சக்திவேல் விட்டக்கூடாது. என் மகனை தான் உன் மக கட்டிக்கணும்னு விதி இருந்திருக்குன்னு. அப்படிதான் 2 குடும்பமும் ஒன்னாகணும்னு இருந்திருக்கு. அப்படி சொல்லு. இல்லன்னா ராஜிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி கதிர் அங்க போய் நிப்பானா? எல்லாம் அந்த கடவுளோட சித்தம். என்ன பண்றது? அதான் அங்க போய் ஒரு நின்ன வரைக்கும் சரிதான். உதவி பண்ணு நினைச்சாருல, அதுவும் ரொம்ப சரிதான். ஏத்தா அந்த உதவி கல்யாணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆரம்பிச்சுட்டான். அண்ணே, வேற என்ன பண்ணிருக்கணும்? என்னடா என்ன இப்படி கேக்குற? பாரு, யாவனையாவத நம்பி ராஜியும் போயிட்டா, அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டா. எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த நல்லவன்
நம்மளுக்கு போனை பண்ணி சொல்லிருக்கணும். வீட்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுல வந்திருக்கணும். நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நடத்த விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஏட்டா ஊருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு நானும் அண்ணனாத்தா அவளுக்கு என்ன மா என்னம்மா? டேய் இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? விடுறா. ஆத்தா நான் ஒன்னும் தப்பா சொல்லியாத்தா. நீ நினைக்கிற அளவுக்கு உன் பேர ஒண்ணு நல்லதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அண்ணே எங்க அக்கா சமைச்ச பிரியாணியோட வாசனை மூக்குக்குள்ள நுழைஞ்சு மூளை வரைக்கும் போகுதுண்ணே. சோறு நீட்டு அதை ரசிச்சு அள்ளி திங்காம எதுக்குண்ணே தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய? சாப்பிடுங்கண்ணே. பெரியண்ணே சாப்பிடுங்கண்ணே. சொல்லுடா. ஏண்டா வாழ்க்கையில பிரியாணி பார்த்தது இல்லையடா, சாப்பாடு எங்கடா போயிடுப்பது? ஏண்டா உன்கிட்ட தான் கேக்குறேன், வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா நானும் அண்ணனும் எவ்வளவு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிப்பன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு என்னடா பண்ணிருக்கணும் சொல்ல அத்தா. என்ன பண்ணிருக்கணும்? வெளியே ஓடுற பிள்ளை கூட்டு வந்து நிறுத்தி நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்ல, அதுதானே அத்தா முறை. அண்ணே விட்டா மட்டும் என்னென்ன பண்ணிருப்பிய? அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, நாங்க பார்த்த மாப்பிள்ள கையில கால்ல விழுந்தாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அது அவளுக்கு பிடிக்காம போயிருந்ததுன்னா இவனை மட்டும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டாளா? ஏதோ ஒண்ணு நீ இவனை கல்யாணம் பண்றதுக்கு நாங்க பார்த்தா அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. வேண்டாம் சக்தி வேண்டாம். நீ தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்க. அத்தா தேவையில்லாமலாம் நான் ஒண்ணும் பேசல அத்தா. உள்ளுக்குள்ள எனக்கு இவ்வளவு நாள் புழுங்கிட்டு இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதுல என்னத்த தப்பு இருக்கு? ஏன் அத்தா ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிய? நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தான்.